கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விருதுநகர் பக்கத்தில் சாத்தூர் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ரொம்ப எனக்கு கிட்னி பிரச்சனை. 5 நிமிஷம் இப்போ கூட நின்று 5 நிமிஷம் பேச முடியாது என்னால். 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு யூரின் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய கிட்னி பிரச்சனையை என்னன்னு தெரியலன்னு. பஸ்ஸில் போனாலும் யூரின் வந்துடும். நான் கண்டக்டர் சொல்லுவேன், ஐயா கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க, யூரின் பாஸ் பண்ணேன். அவர் கடைசியில் என்ன பண்ண, நீ எப்படி போன்னு சொல்லி இறக்கி விட்டே போடுவாங்க. நான் அங்கேருந்து நடந்தே போவேன். இதுக்காக பயந்துக்கிட்டு தான் நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறதே கிடையாது. ஒரு நாள் என்ன வீட்டில் உட்காந்து நான் டிவி ஆன் பண்ணேன். ஆன் பண்ணும்போது நோ சிக்னல்னே வந்துச்சு எல்லாமே. 31/1/25 ஜனவரி நைட்டு 9:25. அப்போது 200 சேனலை ஆன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா டிஜிஎஸ் சேனல்னு ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு ஃபேமிலி சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. அவருடைய கணவருக்காக அந்த அம்மா சொல்லிச்சு, வீட்டுக்காரருக்கு எத்தனையோ நான் வைத்தியம்லாம் பண்ணி இந்த கிட்னி பிரச்சனை போவே இல்லை, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நீங்களாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. இருந்தாலும் நான் மனன் இந்த சபைக்கு வந்தேன். சபைக்கு வந்த உடனே எனக்கு இங்கே கொஞ்சமாக எல்லாம் சுகமாகி இப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சாட்சி சொல்லும்போது நான் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணேன், சரி ஆண்டவர் நமக்கும் இந்த இதில் ஆன்லைனில் தானே பேசுகிறாங்க, நம்ம தலையில் கை வச்சு ஜெபிச்சா தானே நமக்கு நடக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையிலேருந்து சரி ஆன்லைன்லேயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு டிஸ்பிளே நம்பர் வந்தது. அதுக்கு ஃபோன் பண்ணோன்னே அந்த சகோதரர் எடுத்து கேட்டார், ஐயா உங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனையானார். அப்போ கேட்டேன் நான், ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும் நீ கிட்னி பிரச்சனை அப்படின்னு. இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னாரு. ஆமாங்க, இதனால் நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பாத்ரூம் பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு புது கிட்னி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு, நீங்கள் சுகமாயிட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா மந்திரவாதி சொல்கிற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான், ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் பொருத்தனை பண்ணேன், எனக்கு இப்போ சுகமாயிடுச்சுன்னா ஆண்டவரே இந்த சபை எங்கே இருந்தாலும் மதுரையில் தேடி பிடிச்சி நான் சாட்சி சொல்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். அதை மாதிரி நான் அவர் ஜெபம் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம் 2 டைம் தான் யூரின் போச்சு. 3 டைம் யூரினே போகல. காலையில் 4 மணிக்கு தான் யூரின் போச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண டிஜிஎஸ் சேனலில் டிடி சேனலில் ஒரு ஆன்லைனில் எனக்கு சோமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த சேனல் ரொம்ப வல்லமுள்ள சேனல் நினச்சிக்கிட்டு அங்கே ஊர்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஊரில். அதனால் இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது போன கடந்த மண்டேயில் நான் இங்கே வந்திருந்தேன் சாட்சி சொல்லிட்டு. அப்போ சபையில் 2-3 பேர் தான் இருந்தாங்க, ஒரு சகோதரி 2 பேர் சகோதரர். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா? நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இங்கே பார்த்துட்டு இவங்ககிட்ட பேசிட்டு எல்லாம் போட்டு போன பிறகு இன்னொரு 2 அற்புதம் நடந்தது. இது டாக்டராலேயே செய்ய முடியாத அற்புதம். கண்டிப்பாக சொல்லுவேன், தேவனால தான் கூடும், டாக்டராலே முடியவே முடியாது. சத்தியமணி சொல்வேன். நான் தாகமே எடுக்காது, தண்ணி தாகமே எடுக்காது, எனக்கு பசியே எடுக்காது. வேணிங்கிறதுக்கே சாப்பிடுவேன், ஐயோ உடம்பு இதாகிடுமேனு. தண்ணி வேணிங்கிறதுக்கு குடிப்பேன், ஏன்னா உடம்புல உள்ள நீர் சத்து குறைஞ்சிருமே அப்படின்ட்டு. அப்போது இங்கே போயிட்டு ஜெபம்ட்டு வெளியே போகிறேன். தண்ணி எப்படி தாகம் எடுக்குது, பசி எடுக்குது. எங்கடா ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்லாம். 3 டம்ளர் தண்ணி 4 டம்ளர் தண்ணி குடித்தா அந்த ஹோட்டல்கார் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்களான்னு. இல்லைங்க, நீங்கள் ஒரு பாட்டில்னாலும் கொடுங்க, காசு தரேன், எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அவனுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். மறுபடியும் எனக்கு ரொம்ப இதாகும். அப்போ தான் எனக்கு நினச்சேன், அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த சபைக்கு வந்தவுடனே தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னால் நான் எத்தனை ஆராதனை பண்ணியிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் விட்டுரு, உனக்கு தேவை. பைபிளில் ஒரு இதில் தேடி பார்த்தேன், திறந்த உடனே வந்துச்சு ஒரு வசனம், குறி சொல்லுவவர்களும் விக்கிராதனை பண்ணுவவர்களும் ஆஞ்சனை பார்ப்பவர்களும் அருவருப்பானவர்கள் சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அதோடு நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா எத்தனை வருமானம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்க்கையில் அத்தனை இழந்துட்டேன். என் மனைவி முதற்கொண்டு என்னுடைய சொத்து சுகம் எல்லாமே இழந்து நிர்கதியாக இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் முன்னால் போவேன், நீ பின்னால் வா. இதுக்கு முன்னால் நீ போயிட்டு இருந்தா நான் பின்னால் நீ எனக்கு மதிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ நான் முன்னால் போகிறேன், பின்னால் வரேன். ஆண்டோடைய நாமத்தினால இப்போ அவர் முன்னால் போகிறதுனால நான் பின்னால் போயிட்டு இருக்கேன்.
எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த தடையும் இல்லை, எல்லாமே நீக்கி போட்டு நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் உயர்வு, எல்லாத்துலேயும் உயர்வு, மன நிம்மதி. இங்கே வந்தவுடனே இந்த சபை வந்து தாய் சபை மாதிரி நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் எவ்ரி சண்டே இங்கே வருவேன். எனக்கு எவ்வளோ சொல்லிட்டாலும் பரவாயில்ல, என் உடம்பு என்றாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆன்லைனில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குதா? அது இந்த சபையில் நடந்திருக்கா? இந்த சபை எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, இந்த சபையில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என் ஊருக்காரங்களாம் கேட்டால் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி இந்த சபைக்கு முடிஞ்ச அளவு வந்தால் வாங்க, இல்லை நானாலும் அவங்கள வேன் பிடிச்சலாம் கூட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் ஆண்டவர் இன்னும் மேலும் எனக்கு உயர் கொடுப்பார், என்னை கைவிட மாட்டார். இப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு 70 வயசு ஆச்சுன்னு, உனக்கு 30 வயசு குறைச்சிட்டான்டா, நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற பாருங்க ஆண்டவர். ஆனால் அப்போ எனக்கு சந்தோஷம் போச்சு. ஆண்டவரே அப்போ நான் இளமையாக இருக்கிறேன்னா, இனி இளமை தாண்டா என்றைக்குமே வந்து உனக்கு எதே இல்லை, நீ என்னை மட்டும் நம்பி வா, உன் பின்னாலே என் பின்னாலே வா, உனக்கு எல்லாத்தையும் காட்டுவேன் அப்படின்னு. அந்த ஒரு இதனால இன்னைக்கு இந்த சபைக்கு வந்தோடனே ரொம்ப திருப்தியாக இருக்கேன், நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கிறேன். எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சாட்சியை பகிர்றேன்.